ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். 3-4 வீடியோஸுமே ஆண்டோட பெரிதான கிருபையில ரொம்பவே நல்லா போச்சு. எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களும் நானும் சரி ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். இன்னைக்கு 4வது நாள் வீடியோஸ். இன்னையோட தீம் வந்து நல்ல சமாரியம், அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் மாதிரி இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது பேட்ச் இப்படி தான் இருக்கும். இது சின்ன பிள்ளைங்கிறதுனால அவங்களுக்கு இது நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு நாளை என்னோட கூட நீங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் கூட வாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். திரும்ப சத்தமா பாடுங்க பாப்போம். எப்படி கையை உயர்த்தி பாடுங்க பாப்போம். அப்பா அப்பா உங்க நெஞ்சில சாட்சிக்கிறேன். உங்க சத்தம் தான் அதிகமா வரணும். ஏங்கப்பா உங்க நேசத்தை நினைக்கையில சின்ன சிறு வயசுல சிறுமப்பட்டேன். ஆடைக்காலமாவும் தேடி வந்தேன். சின்ன சிறு வயசுல சிறுமப்பட்டேன். ஆடைக்காலமாவும் தேடி வந்தேன். கெஞ்சு உள்ளோம் அன்ப எண்ணி சொல்லி பஞ்சா வாழப்பா. சின்ன உள்ளோம் அன்ப எண்ணி சொல்லி சொல்லி பாடுப்பா. அப்பா அப்பா உங்க நெஞ்சில சாட்சிக்கிறேன். ஏங்கப்பா உங்க நேசத்தை நினைக்கையில அப்பா அப்பா உங்க நெஞ்சில சாட்சிக்கிறேன். ஏங்கப்பா உங்க நேசத்தை நினைக்கையில சத்தமா தோல்வி என்பது முடிவல்ல. வெற்றி என்பது வீழ்ச்சி என்பது முக்கியம். இயேசு ஒருவரே சத்தியம். வீழ்ச்சி என்பது முக்கியம். இயேசு ஒருவரே சத்தியம். ரொம்ப குச்சாலு அட்டா பட்டாலு ஒரு கும்பாலு இயேசு போடு இணைச்சிருந்தா ரொம்ப குச்சாலு அட்டா பட்டாலு ஒரு கும்பாலு இயேசு போடு இணைச்சிருந்தா ரொம்ப குச்சாலு அட்டா பட்டாலு ஒரு கும்பாலு இயேசு போடு இணைச்சிருந்தா ரொம்ப குச்சாலு. பட்டாலே போடு குமாலே போடு
போகும்போது அந்த வழியா ஒரு மனுஷன் வர்றார். அவர் ஒரு சாதாரண மனிதர், வேற இடத்தை சேர்ந்தவர். அங்க வருகிறார். வலியால் தொடிச்சிட்டு இருக்கிற மனுஷனை பார்த்து பதறி போறார். ஓடி போய் அவனை தன் மடியில கிடத்தி தன்கிட்ட இருந்த தண்ணீர வெள்ள வெள்ள அவன் வாயில ஊற்றுகிறார். காயத்திலிருந்து வடிகின்ற ரத்தத்தை எல்லாம் ஈர துணி வச்சு தொடச்சு கொண்டு அவன் காயங்களை கட்டுகிறார். இவனை இப்படியே விட்டுட்டு போனா நல்லா இருக்காதுன்னு சொல்லி அவனை ஒரு ஓய்வு விடுதிக்கு அழைச்சிட்டு போறார். மெல்ல கைத்தாங்களாக அவனை அழைச்சிட்டு அந்த விடுதிக்கு போறாரு. இப்போதைக்கு இவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற எண்ணத்தோட அவனை அழைச்சிட்டு போறாரு. அங்க இருந்த அந்த விடுதியின் பராமரிப்பாளர்கிட்ட அவனை பார்த்துக்கும்படி சொல்றார். அங்கேயே அவனுக்கு காயம் கட்டப்படுகிறது. இவனை பத்திரமா பார்த்துக்கோங்க, இந்தாங்க 2 பணம் உங்களுக்கு தந்துட்டு போறேன், நான் திரும்பவும் வருவேங்க, அது வரைக்கும் இவனை பத்திரமா பார்த்துக்கோங்க, இவனுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதை நான் திரும்ப வரும் பொழுது கொடுத்து இவனை நான் என்னோட கூட்டிட்டு போறேங்க என்று அன்போடு சொல்லிட்டு அந்த சமாரியம் கடந்து போறார். தம்பி தங்கையே, நாமும் இந்த சமாரியன் போல பிறருக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நன்மை செய்யணும், ஹெல்ப் பண்ணணும். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்ய தகுந்தவர்களுக்கு செய்யாமல் இராதே. Dimi daga jena,